வியாழக்கிழமை ஈவினிங் முதல்ல ஃப்ரிட்ஜில் இருக்கிற பாலும் பார்த்தீங்கன்னா ஆடை வந்து 1 மாதமாக சேர்த்துனது இருந்துச்சு. சரி கையோட வெண்ணெய் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு இருந்தேன். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டப்பாவில் போட்டு வைக்கிறதோ ஐஸ்கிரீம் நினச்சிட்டு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இந்த 2 கப்பு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி இதையும் கையோட க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பி வந்து ஸ்பூனை பார்த்தோன்னே எனக்கு கொடுங்க ஐஸ்கிரீம் வேணும் சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அது ஐஸ்கிரீம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னா ஆடை வந்து சிலிப்பருக்கு ஸ்டார்ட் பண்ணேன். மிக்சியில் போட்டு அடித்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆயிரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு பக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து கிடச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். வேணும் அப்படின்னா நெய்யாக்கிக்கலாம், இல்லைன்னா பட்டராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா செய்யறது கூட ஈஸி தான். ஏன்னா இதோட கப்பு இந்த மிக்ஸி ஜாரில் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான வேலை. சுடுதண்ணி வச்சு கழுவணும் அப்படின்னா 2 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம். நைட்டு டின்னருக்கு அப்படியே வந்து ராகி சேமியா செய்யலாம்னு சொல்லிட்டு சேமியா வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப்